வணக்க மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது மான்ஸ்டர் சம்மர் அப்படின்ற இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல மெல் கிப்சன் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு டீன் அட்வென்ச்சர் டிராமா அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு மிஸ்டீரியஸான மான்ஸ்டர் ஹண்ட் அப்படின்ற தீம்ல நகரக்கூடிய கதை. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் டவுனை காட்டுறாங்க. ரொம்ப அமைதியான ஒரு டவுன். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வெக்கேஷனுக்கு அங்கே வந்து போவாங்க. நிறைய குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு டவுன். அந்த டவுன்ல தான் நோவா அப்படின்ற ஒரு பையன் தன்னோட அம்மா மற்றும் சிஸ்டரோட அங்க வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த டவுன்ல நோவாவோட ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு விச் அட்டாக் ஒன்று நடக்குது. அந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமட்டு அந்த பையன் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறான் அப்படின்னே சொல்லலாம். அந்த அட்டாக்கு காரணமான அந்த விச் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நோவாவும் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கக்கூடிய நம்ம மெல் கிப்சனும் களமிறங்குறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது, உண்மையிலேயே யார் அங்க விச்சா இருக்கா, டுவர்ட்ஸ் எண்ட் எல்லாரையும் காப்பாத்தினாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான ஸ்மால் டவுன்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதையா காட்டியிருப்பாங்க. அந்த டவுனை ரொம்ப நீட்டா டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுல நடக்கக்கூடிய அந்த இனிஷியல் விச் அட்டாக் அது வந்து உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி மெல் கிப்சனோட லைஃப்ல நடந்த சம்பவங்கள் அப்படின்றதுமே ஓரளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த படத்துல அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விச் அட்டாக்கா இருக்கட்டும், இன்வெஸ்டிகேஷனா இருக்கட்டும், அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி பிலோ பாரா தான் போச்சு அப்படின்னே சொல்லுவேன். பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் நடக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றது ஓரளவுக்கு இந்த படத்துல ஓகேவா இருந்துச்சு. அண்ட் டியூரேஷனுமே பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துல கிறிஸ்பா முடியக்கூடிய ஒரு படம் தான். இருந்தாலும் இந்த படத்துல இன்னும் நிறைய டீடைலிங் மிஸ் ஆச்சோ அப்படின்னு தான் தோணுச்சு. உதாரணத்துக்கு நம்ம மெல் கிப்சனோட லைஃப்ல நடந்த சம்பவங்களை காட்டுவாங்க. அவங்க பையனுக்கு அப்படி நடந்ததுக்கான காரணங்கள் அப்படின்றத பத்திய டீடைலிங்லாம் பெருசா இல்லை அப்படின்னே சொல்லலாம். இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே இன்னுமே எங்கேஜிங்கா எடுத்திருக்கலாம். பட் ட்ரை பண்ணா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, கிளீன் வாட்ச் தான். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.